அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம், தஞ்சை இயற்கை உழவர்கள் மற்றும் தஞ்சாவூர் மிட்டவுன் ரோட்டரி சங்கம் இணைந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை மாநகரின் மாபெரும் விதை திருவிழா வர செப்டம்பர் 7ஆம் தேதி 2025 முதல் ஞாயிறு தஞ்சை மத்திய பகுதியான குழந்தையேசு திருமண மண்டபம், குழந்தையேசு கோயிலுக்கு அருகில் வெகு விருத்தியாக நடக்க இருக்குது. மறக்காமல் நம்ம எல்லாரும் குடும்பங்களோட பங்கேற்கணும். ஏன் அப்படின்னா இந்த நிகழ்வில் ரொம்ப முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயங்கள் பங்கேற்க இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்காட்சி, கருத்தரங்கு, விற்பனை அரங்குகள். கண்காட்சி, இந்த கண்காட்சியில் என்னெல்லாம் இடம்பெற போகுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எதெல்லாம் உணவில், காய்கறிகளில், நெல் ரகங்களில், அரிசிகளில், சிறுதானியங்களில் பயன்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் காட்சிப்படுத்த போகிறோம். அதுக்கு அடுத்ததாக மூலிகைகள். இந்த மூலிகைகள் நம்ம உணவுப் பொருட்களில், மருத்துவங்களில் அதிகமாக பயன்பாட்டில் இருந்தது இன்றைக்கி இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அப்போ அதற்கான மூலிகை தாவரங்களை அதோட பேரோடு நம்ம காட்சிப்படுத்த போகிறோம். இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப எளிமையாக கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான தளமாக இது அமைய போகுது. இதுக்கு அடுத்ததாக கருத்துரைகள். இந்த கருத்துரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட 2 மதில் மேல் பூனை மாதிரி சிந்தனைகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இயற்கை வேளாண்மைன்னு நிறைய நபர்கள் பேசுகிறாங்க, ஆனால் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரியல. எதுக்காக இயற்கை வேளாண்மை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போது ஏன் வேண்டும் இயற்கை வேளாண்மைன்னு நம்ம நிகழ்வை தொடங்க போகிறோம். அப்போ இயற்கை வேளாண்மைனா ஏன் பண்ணணும், அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட அவசியம் என்ன அப்படின்னு அதை பற்றி பேசுகிறதுக்காக சிறப்பு அழைப்பாளர்கள் வராங்க. அதுக்கடுத்ததாக நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணிடுறோம், இதை நாம் எப்படி உணவில் எடுத்துக்கிறது அப்படின்னா, உணவும் மருத்துவமும், அது ஒரு மருந்தாவோ உணவை நாம் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக உணவும் மருத்துவங்கிற தலைப்பில் பேசுகிறதுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து தாண்டு வேளாண்மைங்கிறது ஒரு வியாபாரம் இல்லை, வாழ்க்கை முறைன்னு நம்மாழ்வார் ஐயா ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்போது இயற்கை வேளாண்மையும் தற்சார்பு வாழ்வியலும். அப்போ நம்ம வாழ்வியல் தற்சார்பாக இருக்கணும், அதுக்கு ஒரே வழி இயற்கையாக வேளாண்மை செய்யணும், நம்ம உணவு பூரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறதுக்காகவும் சிறப்பு அழைப்பாளர்கள் நம்ம கூட வராங்க. இதுக்கு அடுத்தது வேளாண்மை நம்ம அடிப்படை மனித உயிரினங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம். இப்போ நாம் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். அதுக்கு அடுத்து உடை, இருப்பிடம், எவ்வளவோ நம்ம முக்கியத்துவங்கள் கொடுக்குறோம், என்னென்னமோ வாங்குகிறோம், என்னென்னமோ பயன்படுத்துகிறோம். ஆனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது உணவு தான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக பதிவு செய்ய போகிறோம். அதுக்கு அடுத்ததாக நாம் இன்றைக்கி சுயசார்பு பொருட்கள் நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நம்ம மூஞ்சிகள் அடிக்கிற பவுடராக இருக்கலாம், கை வாஷ் பண்ணுறதுக்கு இருக்கலாம், துணி துவைக்க சோப்பாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் மூலிகை பொருட்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டால் இதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியை முன்வைக்கிறதா இருக்குது. அப்போது இயற்கை வேளாண்மையில் சுயசார்பு பொருட்களை ரொம்ப எளிமையாக எப்படி தயாரிக்க முடியும், அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பேசுகிறதுக்காக நம்ம கூட சிறப்பு விருந்தினர்கள் நிறைய பேர் வராங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம மூலிகைகளை தாண்டி நாம் உற்பத்தி பண்ணுற பொருட்களை விவசாயிகள் வேளாண்மைக்குள்ளே ஒரு புரிதலோடு வந்துட்டாங்க, ஆனால் அதை எப்படி சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதே மாதிரி விழிப்புணர்வு ஏற்பட்ட மக்களுக்கு இயற்கை விளைபொருள் எங்கப்பா கிடைக்கிது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போது இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்வு அமையப்போகுது. அதற்கான சிறப்பு கருத்துரைகளும் நம்ம வந்துட்டுருக்குறோம். வேளாண்மை அப்படின்னாலே நம்ம கால்நடையை கண்டிப்பாக முன்னிறுத்தி ஆகணும். ஏன்னா இயற்கை வேளாண்மையில், அதுவும் தற்சார்பு வேளாண்மையில், தற்சார்பு வாழ்வியலில் கால்நடை மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அப்போ அந்த கால்நடை மரபு வழி கால்நடை மருத்துவம், அந்த கால்நடைக்கு தேவையான மருத்துவம் என்ன அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு நம்ம கூட சிறப்பு கலந்துரையாடல்கள் இருக்குது. அங்கே நம்ம கூட கலந்துக்க போகிறாங்க. இதுக்கு அடுத்ததாக மதிய உணவு, நம்ம இயற்கை உணவு, மதிய உணவு நமக்கு அங்கே கிடைக்கும். அதுக்கு அடுத்த கட்டம் தான் நம்மளுடைய விற்பனை அரங்குகள். இந்த விற்பனை அரங்குகள் என தமிழகம் முழுவதும் இயற்கை வேளாண்மை அடிப்படை புரிதலோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், மதிப்பு கூட்டுநர்கள், அதுக்கப்புறம் நேரடி இயற்கை விவசாயிகள் நேரடியாக கொண்டுட்டு வந்து அவங்களுடைய விளைபொருட்களை விற்பனைப்படுத்த போகிறாங்க. நமக்கு தேவையான பொருட்களை நாம் 100% இயற்கை விளைபொருட்கள் தான் அங்கே இடம்பெறும் அப்படிங்கிறதுல ஐயம் தேவையில்லை. நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம் தாராளமாக அங்கேருந்து பெற்றுக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் இந்த நிகழ்வுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உயிரினங்களுடைய அடிப்படையே உணவு தான். ஆனால் அந்த உணவில் இருக்கக்கூடிய சிக்கல் நமக்கு தெரியுதா, அதுக்கான நேரங்களை நம்ம ஒதுக்குறோமா, நம்ம அடுத்த தலைமுறைக்கு சரியான செயல்களை செஞ்சிட்ருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் உணரக்கூடிய சூழலில் இந்த நிகழ்வு முழுமையாக கட்டமைச்சிட்ருக்கிறோம். இது அடுத்த தலைமுறைக்கு பூரண உணவு அளிப்பதற்கான ஒரு முக்கிய நிகழ்வாக நம்ம கருதப்படுறோம். தஞ்சை மத்திய பகுதியில் குழந்தையேசு திருமண மண்டபம், குழந்தையேசு கோயிலுக்கு அருகில் வர செப்டம்பர் 7ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இங்கே இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் சிறப்பாக பங்கேற்க போகிறாங்க அப்படின்னா, பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், விவசாயிகள், கருத்துரையாளர்கள்னு நிறைய பேர் ஒன்றிணையக்கூடிய ஒரு முக்கிய தளமாக இயங்க போகுது. நாம் அனைவரும் இங்கே பங்கேற்போம், சிறப்பாக கலந்து கொள்வோம். முயற்சிங்கிற விதையை நாம் விதைச்சு கொண்டே இருப்போம். வெற்றிங்கிற கனியை சுவைக்கிற வரைக்கும் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.